ஹலோ. யாடா அவளுக்கு எதுக்கு நீ ஸ்டேட்டஸ் போட்டிருக்க? அவ என்ன மயிரா வேணா இருக்கட்டும், ஒழுங்கா அந்த ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்றா. நீ என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருந்த? மௌனம் பேசும் மொழி கூட அழகுடியா. அப்ப நீ அதை டெலீட் பண்ணிட்டு எனக்கு கால் பேக் பண்ணு. பை. நான் சொல்லி 5 minutes ஆச்சு, நீ இன்னும் டெலீட் பண்ணல. நான் இப்போ லைன்லேயே இருக்கேன், இப்போ நீ உடனே டெலீட் பண்ணுற. டெலிட்லாம் பண்ண முடியாது. இங்கே பார், எனக்கு நீ எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவளும் எனக்கு முக்கியம் தான், புரியுதா? சும்மா கால் பண்ணி டெலீட் பண்ணு, அதை பண்ணி இதை பண்ணுலாம் சொல்லாத. எனக்கு தெரியும் என்ன பண்ணணுன்னு. ஃபோனை வை. எதுக்குடி இவ்வளோ கோவமாக இருக்க? சாரிடி. இங்கே பாரு. ஏய் சாரிடி. நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குற? உனக்கு அவ தானே முக்கியம். அவங்களுக்காக தானே நீ என்கிட்ட அப்படி பேசுன. போய் அவக்கூடயே பேசு போ. நான் பண்ணது தப்பு தாண்டி. இனிமே அப்படி பேச மாட்டேன். நான் ஏதோ டென்ஷனில் அப்படி பேசிட்டேன், சரியா? நீயும் கால் பிக் பண்ணதுலேருந்து கத்திக்கிட்டே இருந்தா என்ன தெரியும் சொல்லு. சாரி. ஓ, அவளுக்காக நீ என்கிட்டயே சண்டை போடுற அளவுக்கு ஆயிட்டல. ஏய், சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதே தான் பேசிட்டு இருக்க. எனக்கு புரியல. இங்கே பாரு, என் லைஃப்பில் எத்தனை பேர் வந்தாலும் யார் வந்தாலும் யாருக்காகவும் உன்னை விடவும் மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். சும்மா போய் சொல்லி என்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாத. ஏன்டி உனக்கு இவ்வளோ கோவம் வருது? அது கோவம் இல்லைடா, அதுக்கு பேர் பொசசிவ்னஸ். எங்கே உன்னை எங்கிட்டேருந்து பிரிச்சிருவாங்கன்ற பயம். அதனால தான் அப்படி பேசிட்டேன். சாரி. சரி அழாத. இப்போ என்ன உனக்கு? அந்த ஸ்டேட்டஸை டெலிட் பண்ணுவா தானே? இல்லை வேணாம். நீ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் எதுக்காக பயப்படணும்? நீ என் கூட இருந்தாவே எனக்கு அதுவே போதும்.